எல்லாம் அக்கட்டக்குவா மாப்பிள்ளைலாம் நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா, நம்ம வீடியோ கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. வேலு என்ன எல்லாரும் ஃபேமிலி கண்டென்ட் போட்டு சம்பாத்தியம் பண்ணுறாங்க, நீயும் ஃபேமிலி கண்டென்ட் போட்டு சம்பாத்தியம் பண்ணுறியான்னு ஒருத்தர் வந்து கீழே கமெண்ட் போட்டிருக்காரு ஒரு நண்பர். அவருக்கு தான் இந்த பதிவு. ஐயா, ஃபேமிலி கண்டென்ட் போட்டு நிறைய சம்பாத்தியம் பண்ணுறாங்க, ரைட்டு போட்டோம். ஆனால் எனக்கு சம்பாத்தியம் பண்ணணும்னா இதெல்லாம் ஆசை கிடையாது. என்கிட்ட இருந்த 31 லட்ச ரூபாய் நான் ஏமாந்துட்டு இன்றைக்கி பரிதை வச்சுட்டு தாப்பனும் இல்லாமல் மனைவியும் பக்கத்தில் இல்லாமல் யாரும் இல்லாமல் நான் ஒரு தனி மரமாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நல்ல பணங்காசோடு இருந்தவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத, வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்கிற நடக்கிற விஷயத்தை தான் நான் எடுத்து நம்ம சேனலில் வீடியோ பதிவு விடுறேன். எப்படி பணம் சம்பாதிக்கணும் பண்ண எனக்கு கிடையா. நீங்கள் நினைக்கிறீங்க நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் மன நிம்மதி இல்லாமல் இருக்கேன். வேற கமாண்டு போடுறவங்க பேரில் வந்து என்னைய வந்து காயப்படுத்தாதீங்க ஐயா. நான் என்ன சொல்லுன்னு தெரியல நண்பர்களே. சரி நண்பர்களே, ரைட்டு. கடவுள் தான் வழிபடணும். நம்மளை வாழ வைக்காரா இல்லை தாழ விடுதாரான்னு தெரியல. எல்லாத்தையும் இழந்துட்டு இன்றைக்கி வெறுமனையை நான் வந்து இருந்துக்கிட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எப்போ ஒரு விடிவு காலம் வரப்போ தெரியல நண்பர்களே. எது வந்தாலும் எனக்கு நீங்கள் எல்லாம் இருக்கீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. எப்போவுமே நீங்கள் எனக்கு எப்போவுமே வழித்துணையாக இருப்பீங்க, சப்போர்ட்டாக இருப்பீங்க, பெரிய ஒரு நண்பர்களாக இருப்பீங்க, அக்கா தங்கச்சியாக இருப்பீங்க. எனக்கு கண்டிப்பாக எனக்கு தெரியும். சரி, எல்லோரும் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ரைட் நண்பர்களே.